வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் போர் நிறுத்தம் காலி. கார்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா திடீர் குண்டுவீச்சு. F-35 போர் விமானத்தை அதிரடியாக தாக்கியது ஈரான். அணு உலை மீது ட்ரோன் குண்டுவீச்சு. பறிபோன ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஐக்கிய அரபு அமீரகம் விடுத்து இறுதி எச்சரிக்கை. ஊடகங்களுக்கும் ஜனநாயக கட்சியினருக்கும் முற்றிலும் பைத்தியம் பிடித்துவிட்டது. ஈரானை மிரட்டிவிட்டு சொந்த நாட்டு பிரஸை துவம்சம் செய்த ட்ரம்ப். புடினின் அணு ஆயுத மிரட்டலுக்கு நடுவே கெத்தை காட்டும் ஐரோப்பா வெளியேற மறுத்து பொலந்து அதிரடி முடிவு. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். மத்திய கிழக்கில் உலகையை ஒழுக்கி வரும் அமெரிக்கா ஈரான் போரில் ஒட்டுமொத்த அமைதி பேச்சுவார்த்தையும் தடம்புரள செய்யும் வகையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் பயங்கர துப்பாக்கிச் சூடும் குண்டுவீச்சுகளும் நிகழ்ந்துள்ளன. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் கடந்த ஏப்ரல் 8 முதல் அமலிலிருந்து தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடியோடு தகர்த்துவிட்டு அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெற்கே ஈரானில் உள்ள பந்தர் அப்பாஸ் துறைமுக இலக்குகள் மீது திடீர் தற்காப்பு தாக்குதலை நடத்தியுள்ளது சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கத்தாரின் தலைநகர் தோகோவில் ஈரானிய உயர்மட்ட தூதுக்குழுவினர் அமைதி ஒப்பந்தத்திற்காக முகாமிட்டுள்ள அதே வேளையில் இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் செய்தி தொடர்பாளர் கடற்படை கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் விடுத்துள்ள அவசர அறிக்கையில் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தின் உயிர் நாடியான கார்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்க படகுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் கன்னி வெடிகளை புதைக்க முயன்று ஈரானிய படகுகள் மற்றும் கடலோர ஏவுகணை ஏவுதளங்களை இலக்கு வைத்து இந்த அதிரடி தற்காப்பு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன என்று உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தியாவின் ஜெய்ப்பூர் நகருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தனது தனி விமானத்தில் இருந்தபடியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் உலகளாவிய எரிசக்தி போக்குவரத்தின் முக்கிய பகுதியான கார்மோஸ் ஜலசந்தி எப்படியாவது முழுமையாக திறக்கப்பட்டாக வேண்டும். அமெரிக்க படைகளின் இந்த தாக்குதல்களால் ஈரானுடன் இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கு இன்னும் சிறு நாட்கள் ஆகலாம் என்று கூறி மோதல் உடனடியாக முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையை தகர்த்துள்ளார். அமெரிக்காவின் இந்த திடீர் குண்டுவீச்சுக்கு எதிராக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஆக்ரோஷமான பதிலடியை தொடங்கியுள்ளது. ஈரானிய வான்வெளிக்குள் அத்துமீறி நுழைந்து அமெரிக்காவின் அதிநவீன MQ-9 ட்ரீப்பர் ஆளில்லா உளவு விமானத்தை ஏவுகணைகள் மூலம் சுட்டு வீழ்த்தியதாக IRGC அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது மட்டுமன்றி மற்றொரு அமெரிக்க RQ-4 உளவு விமானம் மற்றும் ஊடுருவ முயன்று அமெரிக்காவின் அதிநவீன F-35 போர் விமானம் மீதும் தங்களது வான் பாதுகாப்பு படைகள் ஆக்ரோஷமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெஹ்ரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த போர் நிறுத்த மீறுதலுக்கு பதிலடி கொடுக்க தங்களுக்கு சட்டபூர்வமான மற்றும் திட்டவட்டமான உரிமை உள்ளதாக கூறியுள்ள ஈரான் இந்த பந்தர் அப்பாஸ் தாக்குதலில் தங்களது வீரர்கள் பல பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் கசிந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர்க்களத்தில் குண்டுகள் முழங்கினாலும் ராஜதந்திர முன்னணியில் கத்தார் தலைநகர் தோக்குவிற்கு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் அப்துல் நசர் கெம்மாட்டி ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட குழு அவசரமாக வந்து சேர்ந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் இந்த விவகாரம் குறித்து நீண்ட போர்க்கால பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் சிறப்பாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றன. ஒன்று அனைவருக்கும் ஒரு சிறந்த வரலாற்று ஒப்பந்தமாக அது அமைய வேண்டும், அல்லது ஒப்பந்தமே இல்லாத நிலைதான் மிஞ்சும். ஒப்பந்தம் முறிந்தால் நாம் முன்பை விட மிகப்பெரிய போர்க்களத்திற்கும் துப்பாக்கிச் சூட்டிற்கும் திரும்ப வேண்டி வரும். மேலும் இந்த அமைதி ஒப்பந்தத்துடன் சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இஸ்ரேலுடன் உறவை இயல்பாக்கும் ஆபிரகாம் உடன்படிக்கையில் கையெழுத்திட வேண்டும் என்று ட்ரம்ப் அதிரடி செக் வைத்துள்ளார். இருப்பினும் ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி கூறுகையில் பெரும்பாலான பிரச்சினைகளில் உடன்பாடு எட்டப்பட்டாலும் உடனடி திருப்பு முனைக்கு சாத்தியமில்லை என்றும் இந்த கட்டத்தில் அணுசக்தி திட்டம் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். வியூக மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையத்தின் மூத்த ஆலோசகரான மார்க் ஆன்சியன் மற்றும் மோனா ஜாஹூபியன் ஆகியோர் இந்த தாக்குதல்கள் குறித்து எச்சரித்துள்ளனர். இருதரப்பும் தற்காலிகமாக பேரழிவை தவிர்க்க விரும்பினாலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் நடந்துள்ள இந்த நேரடி மோதல்கள் மற்றும் ஈரானின் பதிலடி அச்சுறுத்தல்கள் தற்போது கத்தாரில் நடைபெற்று வரும் சர்வதேச அமைதி பேச்சுவார்த்தைகளை முற்றிலுமாக தடம்புரள செய்து மத்திய கிழக்கை மீண்டும் ஒரு மீள முடியாத முழு அளவிலான போருக்குள் தள்ளிவிடும் என்று நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.
ஈரான், லெபனான் மற்றும் உக்ரைனில் அணு ஆயுத போர் முகங்கள் சூழ்ந்துள்ள இதே வேளையில் மத்திய கிழக்கின் மற்றொரு முக்கிய நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணுமின் நிலையம் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் ஒட்டுமொத்த உலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அபுதாபியில் உள்ள புகழ்பெற்ற பரக்கா அணுமின் நிலையத்தின் மீது கடந்த 17 அன்று நடத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதலை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்போது மிக வன்மையாக கண்டித்து அவசர அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் பாதுகாப்பு கவுன்சிலின் 15 உறுப்பு நாடுகளும் ஒருமனதாக இந்த தாக்குதலுக்கு எதிராக தங்களது கடுமையான கவலையை பதிவு செய்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விடுத்துள்ள அதிகார கண்டன அறிக்கையின்படி அணுமின் நிலையம் போன்று அதீத பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கும் உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் பொதுமக்களின் உயிர்கள், பிராந்திய உள்கட்டமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலுக்கும் சரி செய்ய முடியாத பெரும் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியவை. இது சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறலாகும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் பொதுமக்கள் மற்றும் பொது உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக நடத்தப்படும் அனைத்து தாக்குதல்களும் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்தப்பட வேண்டும். அபுதாபியின் அல் தப்ரா பகுதியில் அமைந்துள்ள இந்த அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவலின்படி வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன் ஒன்று அணு உலையின் உள் சுற்றுச்சுவருக்கு மிக அருகே இருந்த பிரமாண்ட மின் ஜெனரேட்டர் மீது மோதி வெடித்துள்ளது. இந்த கொடூர தாக்குதலால் அந்த பகுதியில் உடனடியாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக அணு உலைக்குள் இருக்கும் முக்கிய கதிரியக்க பாதுகாப்பு அளவுகள் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை என்றும் மிகப்பெரிய அணுக்கதிர்வீச்சு பேரழிவு மயிரிழையில் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் நிம்மதி தெரிவித்துள்ளனர். இந்த விசித்திர ட்ரோன் தாக்குதலின் பின்னணியில் ஈராக்கில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் இருக்கலாம் என உளவுத்துறை வட்டாரங்கள் சந்தேகிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் ஈராக் அரசாங்கத்திற்கு மிக கடுமையான ராஜதந்திர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. ஈராக் மண்ணிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக உருவாகும் இத்தகைய விரோத செயல்களையும் பயங்கரவாத தாக்குதல்களையும் ஈராக் அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அமீரகம் திட்டவட்டமாக கோரியுள்ளது. அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர ஆபிரகாம் உடன்படிக்கை என்ற பெயரில் சவுதி, கத்தார் நாடுகளுடன் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழலில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணுமின் நிலையம் தாக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கின் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பெரும் முட்டுக்கட்டியாக மாறியுள்ளது. மத்திய கிழக்கில் ஹார்மோஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டு ஈரானின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் உச்சகட்ட போர் சூழலுக்கு நடுவே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது சொந்த நாட்டின் பிரதான ஊடகங்களையும் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினரையும் மிக கொடூரமாக தாக்கி பேசியுள்ளார். ஜனநாயக கட்சியினரும் அமெரிக்க ஊடகங்களும் முற்றிலும் வழி தவறிவிட்டனர், அவர்களுக்கு முற்றிலும் பைத்தியம் பிடித்துவிட்டது என்று டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் விடுத்துள்ள போர்க்கால பதிவு அமெரிக்க அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நகர்வுகள் மற்றும் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்காவின் முன்னணி செய்தி நிறுவனங்கள் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டதாவது, ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு முழுமையான நிபந்தனையற்ற மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ராணுவ வெற்றியை பெற்றால் கூட இந்த துரோக ஊடகங்கள் உண்மை கதையை அடியோடு திரித்து கூறுவார்கள். அமெரிக்கா அடைந்த வெற்றியை மறைத்துவிட்டு ஈரான் அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு மகத்தான அற்புதமான வெற்றியை பெற்றது, இது அமெரிக்காவிற்கு ஒரு போட்டியே அல்ல என்றுதான் இவர்கள் தலைப்பு செய்தியாக்குவார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் முற்றிலும் யதார்த்தத்திற்கு விலகி வழி தவறி போய்விட்டனர். ஊடகங்களை போலி செய்தி ஊடகங்கள் என்று ஒன்றாக வகைப்படுத்திய அதிபர் டிரம்ப் முன்னணி அமெரிக்க செய்தி நிறுவனங்களின் பெயர்களை தனக்கு உரிய பாணியில் கேலி பெயர்களாக மாற்றி வருத்தெடுத்துள்ளார். இதனை தோல்வியுற்ற நியூயார்க் டைம்ஸ் என்று சாடியுள்ளார். அமெரிக்க பொருளாதார பத்திரிகையான இதனை சீனாவிற்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி தி சைனா ஸ்ட்ரீட் ஜர்னல் என்று வர்ணித்தார். சர்வதேச செய்தி நிறுவனமான CNN-ஐ ஊழல் நிறைந்து தற்போது தேவையற்ற தொடர்பற்ற CNN என்று கேலி செய்துள்ளார். தனது தாக்குதலை ஊடகங்களோடு நிறுத்திக் கொள்ளாத டிரம்ப் தனது உள்நாட்டு அரசியல் எதிரிகளான ஜனநாயக கட்சியினரையும் இதனுடன் இணைத்து விளாசியுள்ளார். ஜனநாயக கட்சியினருக்கும் ஊடக பிரமுகர்களுக்கும் அமெரிக்காவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் முற்றிலும் பைத்தியம் பிடித்துவிட்டனர் என்று 3 ஆச்சரியக்குறிகளுடன் தனது ட்ரூத் சோசியல் பதிவை டிரம்ப் முடித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது எந்த நிமிடத்திலும் அணு ஆயுத திறன் கொண்ட ஏவுகணைகள் பாயலாம் என்ற உச்சக்கட்டு போர் பதற்றம் நிலவி வரும் வேளையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இறுதி எச்சரிக்கையை தூக்கி எறிந்துவிட்டு ஐரோப்பிய நாடுகள் களத்தில் கெத்து காட்டி வருகின்றன. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை தொலைபேசியில் மிரட்டி உடனடியாக உங்களது தூதர்களையும் குடிமக்களையும் வெளியேற்றுங்கள் என்று கூறியதற்கு பின்னால் தற்போது ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ் ஆகிய நாடுகளை தொடர்ந்து அண்டை நாடான போலந்தும் கீவ் நகரை விட்டு வெளியேற போவதில்லை என்று அதிரடியாக பிரகடனம் செய்துள்ளது. உக்ரைனின் ராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் முடிவெடுக்கும் மையங்கள் மீது வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு
மீது ஒரு மாபெரும் வான்வழி தாக்குதலை நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாகவே ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கீவ் நகரில் இருக்கும் அனைத்து வெளிநாட்டு தூதரக பணியாளர்களையும் வெளிநாட்டு பிரஜைகளையும் உடனடியாக வெளியேற்றுங்கள், இல்லையில் விளையும் விபரீதங்களுக்கு மாஸ்கோ பொறுப்பல்ல என்று அதிகாரப்பூர்வமாக எச்சரித்திருந்தார். மேற்கத்திய நாடுகள் இந்த எச்சரிக்கையை வெறும் வெற்றி சொல்லாடலாக கருத முடியாது என்று ராணுவ நிபுணர்கள் அஞ்சுகின்றனர். ஏனெனில் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ரஷ்யா ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு அதிவேகமாக பாயக்கூடியதும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியதுமான ஒரேஷ்னிக் ஏவுகணையை உக்ரைன் மீது ஏவி உலகையை உலுக்கியிருந்தது. வார இறுதியில் நடந்த இந்த கொடூர தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யா தற்போது மற்றொரு மாபெரும் அணு ஆயுத பேரழிவிற்கு தயாராகி வருவதாகவே உள்துறை தகவல்கள் எச்சரிக்கின்றன. இந்த அணு ஆயுதத்தை ஊட்டும் சூழலிலும் உக்ரைனின் அண்டை நாடான போலந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் தங்களது தூதரகங்களை மூடிவிட்டு ஓட மறுத்துவிட்டனர். நாங்கள் கீவ் நகரை விட்டு எங்கும் செல்லப் போவதில்லை. உக்ரைனின் இந்த இக்கட்டான சூழலில் மாஸ்கோவின் அச்சுறுத்தல்களுக்கு பயந்து தூதரகங்களை மூடுவதென்ற பேச்சுக்கே இடமில்லை என்று போலந்து தூதரக பிரதிநிதிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே பிரான்ஸ் வெளியுறவுத்துறை மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தூதர் ஆகியோர் புடினின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் பழகிவிட்டோம், நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்று முகநூலில் சவால் விடுத்திருந்தனர். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.